நல்ல சுல்லுன்னு இருக்கிற மாதிரி காரசாரமாக புளிப்பாக ஒரு தேங்காய் சட்னி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறது. காஞ்ச மிளகாய் எடுத்துக்குவோம், பூண்டு எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் பாருங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன், அதையும் எடுத்துக்குவோம். நல்லா கருவேப்பிலெலாம் நல்லா சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காயெலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அந்த கடையில் போட்டு நல்லா எல்லாம் சேர்த்து ஒன்றாவே நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கினாக்கா பச்சை வாடை போயிடும், கெடாமல் இருக்கும். நம்ம 2 நாளைக்கு வச்சுக்க போகிற இந்த சட்னி ட்ரெயினுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நாங்கள் ஊருக்கு போகிறோம், இட்லி தோசை கொண்டு போக போகிறேன், அதுக்கு தான் தொட்டுக்கிறதுக்கு செய்கிறேன். பாருங்கள், நீங்களும் இப்படி செய்யுங்க, கெடாமல் இருக்கும். நல்ல புளியெல்லாம் சேர்த்து சுல்லுன்னு இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நீங்கள் இது ஆற போட்டு நல்லா வதக்கி ஆற போட்டு நம்ம அரைச்சிக்குவோங்க. அதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்குவோம். அந்த அரைச்சதும் போட்டு நல்லா வதக்குவோம், பச்சை வாடை போயிடும். அப்புறம் நல்லாயிருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். நீங்களும் இப்படியே வச்சு பாருங்கள், கெடாமல் இருக்குங்க.